ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பின்னாட்டா கேக் பண்ண போகிறேன். ஸோ இது என்னோடய அம்மாவுக்கு பர்த்டே, அதுக்காக பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் வந்து ரிசல்ட் காட்டலாம் இல்லையா? ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு கோட்டிங் சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாமே நல்லா வந்து சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செகண்ட் கோட்டிங் வந்து கார்னர்ஸில் மட்டும் பட் நிறையவே வந்து சாக்லேட் போட்டுக்கிறேன். இல்லாட்டி வந்து ரொம்ப உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லாட்டி பிரேக் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். பட் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ஹார்ட் பின்னாட்டா கிடச்சிருச்சு. நான் 1/2 kgயில் எக்லெஸ் ஸ்ட்ராபெரி கேக் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு மேலே இந்த பின்னாட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்னர் டாப் கார்னர் பாட்டம் கார்னரில் வந்து மெல்ட் பண்ண சாக்லேட் வச்சு டெக்கரேஷன் கொடுத்துட்டு அங்கங்கே குட்டி குட்டி ஹார்ட் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃபாண்டன்ட்டில். அது ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த பின்னாட்டா கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கேக் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.